ஹலோ ஆல். ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பிளட் ரிலேஷன் டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி குயிக்கா சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்பவுமே பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா சார்ட் தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுவோமா? மோனி ஷீலாவின் மகள்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ மோனி இங்கே எடுத்துக்கலாம். மோனி யார் சொல்கிறாங்க? ஷீலாவுடைய மகள். ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. மோனி ஷீலாவுடைய மகள். அடுத்தது ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஸோ இந்த இடத்துல ஷீலாவை பற்றி இங்கே என் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் பேசுகிறாரு. ஸோ என் மனைவியின் சகோதரனின் மனைவி அப்படின்னா இந்த இடத்துல என் மனைவின்னு சொல்லும்போது இந்த பர்சன் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பாங்களா? ஸோ மேல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ அவர் பேசுகிறதுனால அவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என் மனைவின்னு சொல்கிறாரா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுப்போம். ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ். ஸோ என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஸோ இவருடைய மனைவி, இவருக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க. ஸோ சிப்லிங்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுப்போம். சகோதரன் சொல்கிறாங்க மேல். இப்போ தான் பார்த்தோம் மேல்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணணும். சகோதரனின் மனைவி இப்போ தானே பார்த்தோம். மனைவி அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கும் போது ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இது கரெக்டாக இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? இப்போ இந்த சார்ட் கிளியராக இருக்கா? இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது? மோனி. மோனி வந்து இங்கே இருக்காங்க. என் மனைவிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க தான் நமக்கு இவங்க 2 பேரும் ரிலேட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்க, மனைவி இங்கே இருக்காங்களா? ஸோ இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. பிரதருடைய பொண்ணு தான் யார்? மோனி. அப்போது இவங்க யாராக இருந்திருப்பாங்க? மருமகள், நீஸாக இருந்திருப்பாங்கங்க.